வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்காக டிஎன்சிசி தலைவரும் எம்எல்ஏவுமான கே. செல்வபெருந்தகை, திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் எம்பி ஏ. ராஜாவுடன் சேர்ந்து கடுமையாக விமர்சித்தார். செல்வபெருந்தகையை அவரது கடந்தகால அரசியல் தொடர்புகளை கேள்விக்குள்ளாக்கும் போது ஒட்டுப்போட்ட ஆடைகளில் பிச்சைக்காரருடன் ஒப்பிட்ட இபிஎஸ் செல்வபெருந்தகையின் இந்த கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக தனக்கு மட்டுமல்ல லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கும் அவமானம் என்று சமூக ஊடகங்களில் பதிலளித்த செல்வபெருந்தகை கூறினார். ஜனநாயகத்தில் மக்களின் ஆணையை பெறுவதை பிச்சை எடுப்பதற்கு ஒப்பிட முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். விளிம்புநிலை மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த போதிலும் பழனிசாமி அவர்களின் போராட்டங்களிலிருந்து தன்னை ஒதுக்கி வைத்திருப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இபிஎஸ்ஐ நேரடியாக குறிவைத்து செல்வபெருந்தகை, நீங்கள் டெல்லியில் உங்கள் முகத்தை மறைத்துக்கொண்டு வேறொருவரின் சொகுசு காரில் பயணம் செய்கிறீர்கள். ஏழைகளின் துன்பத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று கூறினார். அவரது கருத்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்த பிறகு இபிஎஸ் சொகுசு காரில் புறப்படுவதை குறிக்கிறது. திமுக எம்.பி. ஏ. ராஜாவும் பழனிசாமியின் வார்த்தைகளை கண்டித்து அவற்றை அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் என்று அழைத்தார். எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டாததால் இபிஎஸ் விரக்தியடைந்துள்ளதாக அவர் கூறினார். அமித் ஷாவை சந்தித்த பிறகு முகத்தை மூடிய இபிஎஸ் மற்றவர்களை பிச்சைக்காரர்கள் என்று முத்திரை குத்துவது பொருத்தமற்றது என்று ராஜா மேலும் வாதிட்டார். திருநெல்வேலியில் மாவட்ட தலைவர் கே. சங்கர் பாண்டியன் தலைமையிலான நகர காங்கிரஸ் பிரிவு ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தியது. கட்சி தொழிலாளர்கள் தங்கள் தலைவருக்கு எதிரான அவரது அவதூறான கருத்தை கண்டித்து உள்ளூர் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே இபிஎஸ் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து துடைப்பத்தால் அடித்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.